Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சுவையான அருமையான தக்காளி பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றதா friends பார்க்க போறோம். இது நம்ம எப்பவும் செய்யற தக்காளி சாதம் பிரியாணி விட கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரண்டா ஆனா ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் செஞ்சிரலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தக்காளி பிரியாணி செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடானதும் கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துறலாங்க. 3 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையும் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி நம்ம சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் கிட்ட வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம நல்ல பழுத்த தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேங்க. அதை கட் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். தக்காளி நல்லா பழுத்து இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு கேரட்டையும் ஒரு உருளைக்கிழங்கும் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 7-8 பீன்ஸு, கொஞ்சம் பட்டாணி இதையுமே நம்ம சேர்த்து செய்யலாம். நான் வந்துட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி தக்காளியோட கொஞ்சம் காய்கறிகளையும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வந்துட்டு கழுவிட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். 1க்கு 1.5 அப்படின்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. நம்ம காய்கறிகள் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால் இந்த அளவு நான் சேர்க்குறேன் தண்ணி. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்ச தண்ணியோட அரிசியும் அதில் சேர்த்துடலாம். நீங்கள் சாதாரணமாக எப்பயுமே சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி நீங்கள் வந்துட்டு செய்கிறதா இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே தண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதே அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி புதினா சேர்க்கலை. புதினாவுடைய ஃப்ளேவர் வந்துட்டு இல்லாமல் தக்காளியோடைய ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் புதினா சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வந்துட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். பாஸ்மதி அரிசிக்கு ஒரே ஒரு விசில் நம்ம விசில் வந்ததும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதும் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அது கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு விசில் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அருமையான சுவையான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடியில் ஒட்டலை. நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்கு. ஒரு தடவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வாசனையாக நல்ல சுவையான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கொஞ்சமாக காய்கறிகளோடு சேர்த்து சுவையாக இருக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். புதினாவுடைய ஃப்ளேவர் இல்லாமல் கொத்தமல்லி மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் பச்சடியோடையவோ அல்லது கொஞ்சமாக ஏதாவது கிரேவியோடையோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்காக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கொடுக்கலாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள், நல்லா பொலன்னு வந்திருக்கு. இதே அளவுகளில் நீங்களும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பொலன்னு சுவையான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.